பெருமாள் கோவில்னாலே அங்க குடுக்குற துளசி தீர்த்தமும், நம்ம தலையில வச்சு ஆசீர்வாதம் செய்ற அந்த சடாரியும் தான் ஞாபகம் வரும். எதுக்காக, ஏன் இந்த சடாரிய தல மேல வச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க தெரியுமா? பெருமாள சேவிச்ச பிறகு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு தலையில வைக்கிற சடாரி அப்படின்ற மகுடத்த நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல 2 பாதச்சுவடுகள் பொறிக்கப்பட்டிருக்கும். ஏன் இந்த தலையில வைக்கிற கிரீடத்துக்கு மேல இந்த பாதச்சுவடு இருக்கு? அதுலயும் முக்கியமா பெருமாள் கோவில்கள்ல மட்டும் தான் இந்த சடாரி வைப்பாங்க. அது ஏன்னு நம்ம புராணத்துல ஒரு கதையே இருக்கு. ஒரு நாள் வைகுண்டத்துல ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட சங்கு, சக்கரம், திருமுடி இதெல்லாம் எடுத்து ஆதிசேஷன் மேல வச்சாரு. அப்போ திடீர்னு தன்னை சந்திக்க வந்த முனிவர்களோட குரல் கேட்டு பாம்பு படுக்கையில இருந்து அவசரமா எழுந்து போயிட்டாரு. அதனால தன்னோட பாதுகைகளை ஆதிசேஷன் பக்கத்திலேயே அங்கேயே விட்டுட்டாரு. அப்ப ஆதிசேஷன் மேல ஒய்யாரமா சங்கு, சக்கரம், கிரீடம் இதெல்லாம் இருந்துச்சு. பக்கத்திலேயே அவரோட பாதுகைகளும் இருந்துச்சு. அப்போ அந்த சங்கு, சக்கரம், கிரீடம் இந்த மூணும் பாதுகையை பார்த்து, பகவானோட திருமுடியை அலங்கரிப்பவன் நான், கரங்களை அலங்கரிப்பவர் சங்கும் சக்கரமும், அதனால ஆதிசேஷன் மேல அமர்ற அருகதை எங்களுக்கு மட்டும்தான் உண்டு, உனக்கு இல்ல அப்படின்னு கிரீடம் பாதுகையை பார்த்து சொல்லுச்சு. அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பகவான், என்னோட சன்னதியில ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது. சோ கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான். அவரோட சன்னதியில ஏழை, பணக்காரன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படின்ற பாகுபாடுகளே இல்ல. இதை உணர்த்துறதுக்காக தான் சடாரி நம்ம தலையில வைக்கப்படுது.